தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போது. போஸ் அரசியல்வாதியான நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு, அண்ணே நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லி போஸ் கேட்கவும், என்ன தம்பி நீங்க நம்ம ஆளு, நம்ம கிட்ட போய் உதவி உதவின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய, என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிமான் சொல்லவும், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணணுமே நீங்க அப்படின்னு சொல்லி போஸ் சொல்லவும், என்ன தம்பி ஆக்சிடென்ட் யாரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமான் கேட்கவும், வேற யாரும் இல்ல அந்த ராஜாங்க வீட்டு சின்ன மருமக தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி போஸ் சொல்லவும், ஏன் தம்பி அந்த பொம்பளை பிள்ளை உங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்கவும், அவதாயா எல்லாத்துக்கும் காரணம், அவ மட்டும் அன்னைக்கு வந்து என்னைய தடுக்கலைன்னா இன்னைக்கு அந்த ராசாங்கம் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அன்னைக்கு அந்த ஆளை என் கையில குத்தி கொண்டிருப்பேன். பத்தாவதுக்கு இப்படி நான் தெருவா திரிகிறதுக்கு காரணமும் அவதான் அப்படின்னு சொல்லி போஸ் சொல்லவும், தம்பிக்கு அந்த பிள்ளை நிறைய குடைச்சல் கொடுத்துருக்கு போலயே, சரி சொல்லுங்க தம்பி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமான் கேட்கவும், அவ காலேஜுக்கு ஆட்டோல தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கா, அந்த ஆட்டோவை மட்டும் தட்டி தூக்கணும். அவ இப்ப மாசமா இருக்கா, அவ வயிற்றுல இருக்கிற கருவை களைஞ்சா மட்டும் போதும். அந்த ஆக்சிடென்ட்ல அவ உசுறு போகணும்லாம் எனக்கு தேவையில்லை. அவ வயிற்றுல இருக்கிற கரு களையணும், அதோடைய வலி வேதனையில அவ துடிக்கணும். ராஜாங்க வீட்டு வாரிசு கருலே கலைஞ்சதை நினைச்சு ராஜாங்கத்தோடைய குடும்பமே கதறணும். இதுதான் எனக்கு வேணும், அவளை தட்டி தூக்கணும் அப்படின்னு சொல்லி போஸ் சொல்லவும், விட்டுருங்க தம்பி நம்ம ஆளு நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதிமான் சொல்லவும், இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தம்பி, நம்ம கிட்ட பயலு எக்கச்சக்கமா இருக்காங்க, இந்த ஆக்சிடென்ட் பண்ணது அவங்க தான் சொல்லி ஒத்துக்கிட்டு போய் ஜெயில உட்கார்றது கூட என்கிட்ட தயாரா இருக்கானுங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஆளை ரெடி பண்ணி காரை தாரேன், நீங்க யாரை தட்டி தூக்கணுமோ தட்டி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமானும் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இங்க கார்ல ரெடியா போஸ் கூடவே பார்த்தா டிரைவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அந்த வழியா தான் பார்த்தா தமிழ்ச்செல்வியோட ஆட்டோ வருது. தமிழ்ச்செல்விக்கு அன்னைக்கு பரீட்சை, அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணா பரீட்சைக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அந்த போறேமா அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரன் சொல்றாரு. வேகமா பார்த்தா ஆட்டோவும் போய்கிட்டு இருக்கு. டேய் அந்த ஆட்டோ தான்டா, அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி இங்க போஸ் சொல்லவும், அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி பார்த்தா போஸோடைய காரு வந்துகிட்டு இருக்கு. ஆட்டோவும் வேகமா போய்கிட்டு இருக்கு. கண்ணாடியில பார்த்தா தமிழ்ச்செல்வி பாக்குறாங்க, என்ன இந்த காரு ரொம்ப நேரமா ஆட்டோ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணா வேகமா போங்கண்ணா அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்லவும், அந்த போறேம்மா அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரன் சொல்றாரு. ஆட்டோவும் வேகமா போய்கிட்டு இருக்கு. போஸ் டேய் வேகமா ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லவும், இந்த இடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் பார்த்தா வேகமா வண்டியை ஓட்டவும், அந்த ஆட்டோவை நல்லா வேகமா வந்து போஸோடைய கார் மோதிருது. மோதின வேகத்துல பார்த்தா இங்க ஆட்டோ அப்படியே தலைகீழா கவிழ்ந்துருது. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் கத்துற சத்தம் கேக்குது. அதே வழியா பார்த்தா இங்க பைக்ல கருப்புவும் சேதுவும் வந்துகிட்டு இருக்காங்க. கூட்டமா ஆட்டோ கீழே விழுந்ததுனால எல்லாரும் நின்னுகிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம் இந்த பிள்ளைக்கு இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் மாப்பிள்ள வண்டி நிறுத்தியா, ஏதோ அடிபட்டுருச்சு போல, ஆக்சிடென்ட் போல அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க. பார்த்தா தமிழ்ச்செல்வி ஆட்டோ கவிழ்ந்து கிடக்கு. தமிழ்ச்செல்வி கீழே மயங்கி கீழே கிடக்குறாங்க. மாப்பிள்ள தமிழடா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் சேது அப்படியே பதறி அடிச்சு வராரு. தெலுங்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து பாக்குறாரு. பார்த்தா தமிழ் கீழே கிடக்கும். மாப்பிள்ள தூக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், தமிழ் 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 அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அப்படியே பதறிக்கிட்டு தமிழ் அப்படியே தூக்குறாரு. தமிழுக்கு பார்த்தா தலையிலலாம் அடிபட்டிருக்கு, கை காலெல்லாம் அரைச்சு விட்டுருக்கு. தமிழை தூக்கிட்டு ஏ தமிழ் தமிழ் எந்திரி தமிழ் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சேது பதறாரு. தமிழ் பார்த்தா எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அந்த வழியா பார்த்தா ஒரு கார் வருது. சார் சார் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், ஆக்சிடென்ட் ஆனதுனால காரை நிப்பாட்டி அந்த கார்ல பார்த்தா தமிழை கூட்டிட்டு சேது ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தூக்கிட்டு சேது வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராரு. என்ன சார் என்ன ஆச்சு? டாக்டர் டாக்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன எதுன்னு பாருங்க, இவங்க மாசமா வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே பதறவும், சரி சார் பதறாதீங்க என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், இங்க பார்த்தா தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. தமிழுக்கு பார்த்தா ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. தமிழுக்கு தலையில கை காலெல்லாம் அடிபட்டு இருக்கறனால இங்க கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், யார் அவங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா டாக்டர் கேட்கவும், அவங்க என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், கருப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்காங்கல்ல, வயிற்றுல குழந்தைலாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், பதறாதீங்க அவங்க நல்லா இருக்காங்க, இது அதிர்ச்சினால வந்த மயக்கம், அவங்க குழந்தையெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், அப்பதான் பார்த்தா சேதுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லி உயிரே வருது. நல்ல வேலைக்கு டாக்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழை பார்க்கறதுக்கு உள்ளே போகிறாரு. தமிழ் தலையிலலாம் கட்டு போட்டு கை காலெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க. தமிழ் மயக்கத்தில் இருக்காங்க. இங்கே சேது பார்த்தா தமிழுடைய கையை பிடிக்கிறாரு. சேது கையை பிடிச்சதும் தமிழ் முழிச்சு பார்க்குறாங்க. என்னாச்சு குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஏய் பதறாத, குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தை நல்லா தான் இருக்கு, பார்த்து ஆட்டோவில் போக மாட்டியா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்லைங்க
ஆட்டோவில் போய்கிட்டு தான் இருந்தேன். பரீட்சைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு ஆட்டோ வேகமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் போய்கிட்டு இருந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி ரொம்ப நேரமாக ஒரு காரு பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த காரு தான் ஆட்டோவை மோதினதும் ஆட்டோ வேகத்தில் கவிழ்ந்துருச்சு. இதாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், என்னது ஆட்டோவை காரு ஃபாலோ பண்ணுச்சா, அந்த கார் நம்பர் என்னன்னு நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கேட்கவும், இல்லைங்க கவனிக்கல, பரீட்சைக்கு போகணுன்ற அவசரத்துல எதையும் கவனிக்கல, ஆனா அந்த காரு ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை மட்டும் கவனிச்சேன், அந்த காரு வந்துதான் ஆட்டோவை மோதிச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் சேதுக்கு சந்தேகம் வருது யாரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.